ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தாம்பத்திய சிக்கல்கள் யாருக்கு, இதன் தலைப்பு. இருமணம் இணையும் திருமணம், இதில்தான் எத்துணை எத்துணை இன்னல்கள். ரெண்டு ஜாதகத்தை பொருத்தும் போது அதில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான பங்களிக்கிறது. வாழ்க்கை துணையின் துணை கொண்டு தான் காமனை வென்றாக வேண்டும்னு ஒரு பழைய பாட்டில் கூட வரும். இந்த தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்களில் ஒரு காலத்தில் அதை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சரியாக போயிடும், அல்லது நமக்கு விதிக்கப்பட்டது இவ்வளோ தான் அப்படின்னு வாழ்ந்து வந்த கணக்கெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கோர்ட்டு படியேறி இதுவே ஒரு முக்கியமான காரணமாக தாம்பத்திய வாழ்க்கையில் ஒத்துழைப்பு இல்லை, தாம்பத்திய வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லை, எங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் விழிப்புணர்வோடு போயிடுறாங்க. இதை விட சின்ன சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் வாங்குகிற அளவுக்கு நிலமை மோசமாக இருக்குது. கொரட்டை விடுறாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் இட்லியே சாப்பிட்றாரு, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற காரணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு டைவர்ஸ் கேட்குற அளவுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் போயிட்டு இந்த காலகட்டத்தில் தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்தவங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்களை எந்த மாதிரியான கிரக இணைவுகள் கொடுக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது நம்ம ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கும்போது மிக 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 கவனத்துடன் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. ஃபஸ்ட்டு தாம்பத்திய வாழ்க்கை சிக்கலை தர்றதில் சனிச்சந்திரன் இணைவு தாங்க முதல்ல நிற்கும். புணர்வு தோஷம், அதுக்கு பேரே புணர்வு, அது தோஷமாகிறது அப்படிங்கிறது தான். ஒரு ஜாதகத்தில் சனிச்சந்திரன் இணைவு இருந்து அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்த்து அல்லது ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தரை பார்த்து புணர்வு தோஷம் இருக்குன்னா அந்த தோஷத்துக்கு தகுந்த மாதிரியான இணைவு கொண்ட ஜாதகத்தை கட்டாயம் எடுக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இவர்கள் இருவருக்கும் மனமொத்த கருத்து மிக்க தாம்பத்திய வாழ்க்கை நிகழாமல் போய்விடும் வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உடலியல் சார்ந்த விஷயங்களை தீர்மானிக்கிறது ராசி. ஸோ இந்த ராசியுடைய பொருத்தம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. ராசி அதிபதிகள் ஜென்ம பகை கிரகங்களாக இருந்து அவங்கள இணைச்சி வைக்கிறதுங்கிறதுல கூட தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். இதில் சஷ்டாஷ்டக ராசிகள்னு சொல்லக்கூடிய 6-8 ராசிகளில் ராசி அதிபதியும் பகையாக இருந்துட்டார்னா அதை கூடுமானவரை இணைக்காமல் இருப்பது நன்று. வேறு வழி இல்லாமல் இணைச்சி தான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்தால் அங்கே லக்னாதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிதீவிர நண்பர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி சில வகை தசைகள் நடக்கும்போது நேர் ஆப்போசிட் கிரகங்களோட தசைகள் நடப்பில் இருந்து அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட இணைக்கு நெகட்டிவான ஆளாக இருந்த பட்சத்திலும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அயன சயன போக சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் 12ஆம் வீட்டு அதிபதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு ஜாதகத்திற்கு தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஜாதகங்களெல்லாம் செலக்ட் பண்ணி பொருத்தம் பார்க்கும்போது அதில் மிகவும் கவனத்துடனும் மிகவும் நாசுக்காகவும் இணைத்து வைக்க வேண்டியது அவசியமாகுது. நேச்சுரலாக தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல் உள்ள ஜாதகங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கங்கிற மாதிரி இயற்கையாகவே பிரித்து வைக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கணவர் வருவார். அது வரைக்கும் அவர் கப்பலில் வேலை பார்க்குறாரு, மிலிட்ரியில் வேலை பார்க்குறாரு, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. நாங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக இங்கே இருக்கோம், எங்களுக்கு வெளிநாட்டில் விசா கிடைக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு நாங்கள் விசா வாங்கிட்டு அங்கே போனால் அவருக்கு வேறு நாட்டில் வேலையை கம்பெனி மாற்றி போட்டுருச்சுங்கிற மாதிரி இந்த தற்காலிக பிரிவுகள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சனி சந்திரன் செயற்கையினால் ஏற்படுறது, 12ஆம் இடம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஏற்படுறது, ராசி அதிபதி ஜென்ம பகை கிரகங்களாக இருக்கிறதுனால ஏற்படுறதுங்கிற மாதிரியான தாம்பத்திய சிக்கல்கள் நிறையா இருக்கும். இப்போ ஜென்ம பகை கிரகங்கள் ராசிகளில் வர்றது அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த புதனும் சுக்கிரனும் கொஞ்சம் ஜென்ம பகையில் வருவாங்க, சூரியனும் சனியும் ஜென்ம பகையில் வருவாங்க. சனி பகவானுடைய ராசி ஒருத்தருக்கு இருந்து சூரியனுடைய ராசி இன்னொருத்தருக்கு வரும்போது அது ஒரு மாதிரி நெகட்டிவான பலன்கள் தரும். நான் மோஸ்ட்லி ஆஃப் ஜாதகங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது சொல்லுவேன், நீங்கள் மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கடக சிம்ம லக்னத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் எடுக்காதீங்க. நீங்கள் மகர ராசியோ கும்பராசியாவோ இருந்தீங்கனாலோ கடக ராசி சிம்ம ராசியோ எடுக்காதீங்க. இது முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக தான் இருக்கும்.
இது செஞ்சு வச்சுட்டு துன்பப்படுறத விட செய்யாமல் இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குருவும் புதனும் ராசி அதிபதிகளாக வந்து பொருந்த வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அங்கே லக்னாதிபதி மிக அதீத நண்பராக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துவோம். பொருத்தம் பார்க்குறதுல ஊறுப்பட்ட நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணும்போது தான் ஒரு சந்தோஷமான இணை பிரியாத தம்பதிகளை உருவாக்கும் கடமையை நம்மளால் சரியாக செய்ய முடியும். தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல் இன்றைக்கி விவாகரத்துக்கு மிக முக்கிய காரணமாயிடுது. அப்படியே இல்லை விவாகரத்தெல்லாம் இல்லைன்னா இல்லீகல் கான்டாக்ட்ஸுக்கு அது ஒரு பெரிய காரணமாக போயிடுது. சரியான தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்க இயலாத ஆணோ அல்லது பெண்ணோ தவறிழைக்க வாய்ப்புகள் மிகுதியாகிறதுங்கிறதை நம்ம மறக்க முடியாது. இது வந்து சமுதாயத்திலே பெரிய கேடை விளைவிக்கக்கூடியது. டெய்லி அன்னாடும் பேப்பரில் படிக்கிற நியூஸ் எல்லாம் நம்ம அவ்வளோ எளிதாக கடந்து போயிட முடியாது. காதலுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டிய மனைவின்னு படிக்கிறோம். கள்ளக்காதல் விவகாரத்தில் குடும்பத்துடைய சிக்கல்கள்னு படிக்கிறோம். கள்ளக்காதல்னால் ஏற்பட்ட பிரச்சனைகளை படிக்கிறோம். எத்தனையோ நெகட்டிவான பலன்களுக்கு, அதாவது உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு 3 விதமான ஆயுதங்கள் இருக்குங்க. ஒன்று மது, குடிப்பழக்கம், அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ் விளைவுகள். அடுத்தது மாது. இங்கே வந்து மாதுன்னு சொல்கிறதுனால உடனே பெண்களை மட்டும் நீங்கள் குறிப்பிட்றீங்கன்னு யாரும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இது 2 பேருக்கும் பொது தான். ஆண் பெண் தொடர்புகள், அதாவது இல்லீகல் தொடர்புகள் அப்படிங்கிறது மாதிரி இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. திருட்டுத்தனமான கணவன் அல்லது மனைவியை தாண்டிய உறவுகள்னால இந்த உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவுகள், அதாவது சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூதாட்டம் அப்படிங்கிறதுல நம்ம இதே பண்ண வேண்டாம். இப்போ உதாரணமாக நம்மளுடைய இதிகாச புராணங்கள் 2மே மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தில் ராமாயணம் சொல்லக்கூடியது அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்படுறதுனால ஒரு நாட்டின் மிகப்பெரிய அரசன் அழிந்து போகிறத குறிப்பிடுது. அதே மாதிரி நிதானம் தவறி சூதை வந்து ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணதுனால, சூதாட்டத்தில் விருப்பப்பட்டதுனால, தவிர்க்க முடியாமல் சூதாடிட்டோங்கிறதுனால தன்னுடைய நாடு நகரம் மக்கள் மனையாள்னு எல்லாத்தையும் இழந்து அது ஒரு பெரும் யுத்தத்துக்கு வழிவகுது. ஸோ இந்த 2 புராணங்களும் சொல்கிறதே இது 2ஐயும் தவிருங்க அப்படிங்கிறதுனுடைய கருத்து தான். அந்த வகையில் இந்த திருட்டு கான்ட்ராக்ட், அதாவது திருட்டுத்தனமான தவறான தொடர்புகளை ஏற்படுத்திடக்கூடியது இந்த தாம்பத்திய உறவு சிக்கல்கள். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஓப்பனாக வந்து பேசிட்டு டைவர்ஸ் அப்படின்னு போயிடுறாங்கன்னாலும் கூட திருப்தியற்ற தாம்பத்திய வாழ்க்கை வாழ்கிற எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரியான இல்லீகல் கான்டாக்ட் ஏற்படுற வாய்ப்புகள் சிக்கல்களும் உருவாகுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறது, 12ஆம் அதிபதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைப்பாடுகள் வர்றது, சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் ஜாதகம்னா செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆண் ஜாதத்தில் சுக்கிரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப 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 கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒருத்தருடைய செயல்திறனின் அளவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த அந்த செயலை தாங்கும் திறன் கொண்டவர், அந்த செயலுக்கு உட்பட்டு நடந்துக்கிறவருங்கிறது மாதிரியான அமைப்புகளில் ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து சேர்க்க வேண்டியது அவசியம். இங்கே ராசி பொருத்தம் மிக சிறப்பாக இருந்துருச்சுன்னா தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்கள் பெரிதாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும். லக்னேசன் என்று சொல்லக்கூடியவர் ஒருவருக்கொருவர் திரிகோணாதிபதிகளாக நெருங்கிய மித்திரர்களாக நண்பர்களாக அமைய பெற்றுட்டாங்கன்னாலும் இவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்கள் பெரிதாக ஏற்படாதுங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி பகை பெற்ற கிரகங்கள் தசாபுத்திகள் நடத்திக்கிட்டு இருக்கிற அமைப்புகள் இருந்ததுனாலும் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியம். இப்போ தாம்பத்திய சுகத்தை குறிப்பிடக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானவர்களாக சுக்கிரனையும் செவ்வாயும் எடுக்கணும். ஒரு ஆணுக்கு வந்து சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் அதை கொடுக்குற, அதாவது வாழ்க்கை துணையை கொடுக்குற, அதன் மூலம் இருக்கக்கூடிய இன்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் அப்போ ஒருவருக்கு சுக்கிரன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்னொருத்தருக்கு உச்ச வலிமையோடு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இப்போ உதாரணமாக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்க, அதே அவருக்கு திருமணம் முடிக்கிற பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போய் நீச்சம் அடைஞ்சிருக்காருன்னா இதை இணைக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். ஒருவேளை அவங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் அடைந்திருந்தாலும் அதுக்கு முறையான நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறதா என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் இவங்க அந்யோன்யமாக கடைசி வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் சரியாக போக முடியும். இங்கே தாம்பத்திய வாழ்க்கைன்னு திருப்பி சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா, பேசிக்காக சில விஷயங்கள் மனிதனுடைய தேவைகளுக்கு உட்பட்டவை. அது தடைபடும் போது அதனுடைய பக்க விளைவாக எந்த மாதிரியான நெகட்டிவான முடிவுகளையும் மனிதன் எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைக்கி தேதிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைத்து விடக்கூடிய ஒன்று.
அதேமாரி ஒப்பிட்டு நோக்குதல் அப்படிங்கிறதும் ஒரு காலத்தில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை விட அது பெஸ்ட்டாக, அதை விட அது பெஸ்ட்டாக. ஒவ்வொருவரும் நாம் வந்து இந்த உலகத்தின் சிறந்த மனிதராக வாழ்ந்துடணும், சிறந்த பெஸ்ட்டான பொருள்கள் மட்டும்தான் தனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையோடும் ஆர்வத்தோடும் வேகத்தோடும் உத்வேகத்தோடும் தான் முயற்சி பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 40 வயசு ஆகிடும். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறிழைக்க வேண்டிய வாய்ப்புகள், அந்த தவறின் விளைவாக நெகட்டிவான பலன்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது, ஒரு நொடி குற்றம் வாழ்க்கையே மொத்தமாக சீரழிச்சிடுறதுங்கிறது மாதிரியான அமைப்புகளில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ பொருத்தம் பார்க்கும்போது இந்த புணர்வு தோஷத்திற்கான விதிகள் மற்றும் ராசிநாதனுடைய நட்பு நிலைகள், மேலும் சுகாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரா, ஒரு பெண் என்றால் செவ்வாய் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறார், ஒரு ஆண் என்றால் சுக்கிரன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறார், அயன சயன போக சுகத்தை தரக்கூடிய 12ஆம் வீடின் சிறப்பு எப்படி இருக்கிறது, இவர்களால் தொடர்ந்து நல்ல விதமாக குடும்பம் நடத்தி குழந்தை குட்டின்னு போக முடியுமா, கடைசி வரைக்கும் இணை பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்களா, தாம்பத்திய வாழ்க்கை சிக்கல்கள் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பையெல்லாம் கரெக்டாக பார்த்து பொறுத்துனா மட்டும்தான் அடுத்து அவங்க தாம்பத்திய சுகம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நாமளும் வந்து சமுதாயத்துக்கு பெரிய நெகட்டிவான எந்த விஷயத்தையும் கொடுத்துடாமல் இருக்கோங்கிற திருப்தி ஏற்படும். ஸோ இதில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.